இருக்கிறீங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து 10th அப்புறம் ஒரு இது சொல்லியிருப்பாங்க, 10th மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சு அப்புறம் லைஃப் நல்லாயிரும் அப்படின்னு. 12th முடிச்சவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, 12th கஷ்டப்பட்டு படிச்சு அப்புறம் லைஃப் நல்லாயிரும் அப்படின்னு. ஒரு விஷயம், நம்ம வந்து காலையில சாப்பிட்டோம், பசி அடங்கிடுச்சு, மதியம் பசி எடுத்துச்சா சாப்பிட்டோம், அதே மாதிரி தான் லைஃப். நாம சித்த இடமான காரியத்தை வச்சுருந்து அப்படின்னா அதோட நம்ம ஆசையும் நம்மளுடைய இதுவும் அதோட முடியும். இலக்க பெருசா வைக்கணும், நோக்கத்துல விரிவா வைக்கணும், அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் நமக்கு தெரியும். சில பேர் 10th முடிச்சுட்டு எங்க அண்ணன் பார்த்தா இந்த குரூப் எடுத்தா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா, கம்ப்யூட்டர் படிச்சா, நானும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்கிறேன் அப்படி குறுகிய கூட போவாங்க. உங்களுடைய இலக்க விரிவா வைக்க, எது படிச்சாலும் அது ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் அது படிக்கணும், ஆனா அதுக்கு தேவையான இந்த டிகிரி எல்லாம் வேற ஏதாவது ஒரு டிகிரி படிக்கிறேன், இது படிக்கணும், ஆனால் இதை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு எதுல விருப்பம் இருக்கோ அதை முதல்ல தெரியும். 10th முடிச்ச உடனே உங்களுடைய ஏஜுக்கு தெரியும், எனக்கு வந்து மேத்ஸ் சயின்ஸ் இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மேத்ஸ் மேனேஜ் கொடுக்குறேன், இல்லை எனக்கு பயாலஜி சப்ஜெக்ட் வேண்டாம், கம்ப்யூட்டர் ஓரியன்ட் டெக்னிக்கல் அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கு, அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கடன் வழக்குகள்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எக்கனாமிக்ஸ் குரூப் இருக்கு, காமர்ஸ் குரூப் இருக்கு. அதை தவிர்த்துட்டு நிறைய குரூப்ஸ் இருக்கு, அது யாருமே தெரியல. உடற்கல்வி ரீதியாக +1 +2 குரூப்கள் இருக்கு, அதெல்லாம் எடுத்து நீங்க படிக்கலாம். இப்பதான் தெரியும், காலேஜ்லாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங் சொல்லிட்டு அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாகவே இருக்கு. அதுக்கெல்லாம் +1 +2 தனியாக ஒரு எஜுகேஷனே இருக்கு. மேத்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் காமர்ஸ் குரூப் இதெல்லாம் தவிர்த்து. அது மட்டும் இல்லாம 12th நிறைய குரூப்ஸ் இருக்கு. நீ சரியான கைடன்ஸ் சரியான ஆங்கிலத்தை கேட்டு போகணும். நம்ம ஃப்ரெண்டு நண்பர்கள் சுற்று வட்டாரங்கள் அதை பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கிறாங்க. ஜாலியா சிரிச்சு பேசலாம், அவங்களோட பழங்கள் ஆகலாம், ஆனால் நம்மளோட எதிர்காலம் முடங்கி போயிடக்கூடாது. சரிங்களா? சரி, +1 +2 இவ்வளவு குரூப் இருக்கு. வெறும் இந்த 3 குரூப்பை தாண்டி மிகப்பெரிய உலகம் இருக்கு. அதுல படிச்சு வரவங்க தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா IAS எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் ஸ்டெமினா அதுல இருக்கு. ஏன்னா அவங்க தோல்விகளே பார்த்து வளர்ந்தவங்க, அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் கிடைக்கிறது செகண்ட் அட்டம்ப்ட்ல முயற்சி பண்றாங்க. அது ஒரு கான்செப்ட். அதுல நிறைய வந்தவங்க 6 தடவை முயற்சி பண்ணி ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் பாஸ் பண்ணவங்க இருக்காங்க. 5 அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகி 6வது அட்டம்ப்ட் கடைசி அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணவங்க இருக்காங்க. என்னுடைய தோழர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி தெளிவா சொன்னாங்க. அதுக்கப்புறம் +2 முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கா? எல்லாருமே இருக்கா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி யாருமே ஒளி படிக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தடுத்துட்டு உங்களுடைய மார்க் பேசிஸ்ல நிறைய காலேஜஸ் ஓப்பனிங் இருக்கு. உங்களுடைய +2 மார்க் வச்சு நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணீங்க. எந்தெந்த காலேஜஸ்லாம் பெஸ்ட் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்சஸ் உங்களுக்கு விருப்பமா இருக்கா? நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு மேத்ஸ் தெரியுது, நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் சொல்லலாம். சின்ன சின்ன மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இருக்கு, அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கு, படிக்க பிடிக்கல, ஆனா ஆய்வு பண்ண பிடிக்குது, இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி என்னால திங்க் பண்ண பிடிக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இன்ஜினியரிங் வரலாம். ஏன்னா எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் புக் எடுத்து அப்படி பார்த்து படிச்சு எடுத்துட்டு வரதில்லை. திங்க் பண்றாங்க, அனாலிட்டிக்கல் பண்றாங்க, அவங்க ஃபீல்டுக்குள்ள ப்ராஜெக்ட் ஒர்க்கு போகும்போது இந்த ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி தான் வேலை பார்க்கறாங்க. ரோட்டு கூட உட்காந்துட்டு சால்வ் பண்ணி வேலை பார்க்கறாங்க. நீங்க அந்த ப்ராக்டிக்கலை உணரணும். எல்லாரும் நினைக்கிறீங்க இன்ஜினியரிங் கஷ்டம், அப்படிலாம் கிடையாது. சும்மா ஒரு செமஸ்டர் பேப்பர் ப்ராக்டிக்கல் இதுல லைஃப் பண்ணலாம் போவாங்க. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒழுங்கு கற்றுக் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இப்போ 10th ஒரு பையன் 490 மார்க் எடுத்திருக்கிறான், அவனுக்கு +2 மார்க் குறைஞ்சிருக்குன்னா அவன் 10th இருந்த ஒழுங்கு +2 இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க படிச்சிருக்காங்க எனக்கு புரியல அப்படிப்பாங்க. உங்களுடைய மெச்சூரிட்டிக்கு இப்போ மெமரி பவர் அதிகமாக இருக்கும். நீங்க நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணக்கூடிய ஏஜ் இருக்கு. ஒரு 12th முடிச்ச பிறகு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போன பிறகு அப்பதான் நீங்க கொஞ்சமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து உங்க உள்ளத்துல தோணும் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த கோர்ஸ் எடுத்துருக்கலாமே அப்படின்னு. அப்படிப்பட்டு நீங்க பேக் பண்ணிடுவாங்க. ஒரு கோர்ஸ் என்ட்ரு ஆகிட்டீங்களா அது படிங்க, அதுல உள்ள முக்கியமான நாலேஜ் ஃபுல்லா கேதர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாய்ப்புகள் எக்கச்சக்கம் இருக்கு. இப்போ வந்து அதாவது இன்டர் கோர்ஸ் சொல்லிட்டு இப்போ IIT நிறைய அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. செகண்ட் இயர்ல இருந்து அவங்களுக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கோ அந்த தொழில போய் நீங்க ஒரு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணலாம். எல்லா யூனிவர்சிட்டிக்கும் அதை ஆஃபர் பண்றாங்க. இப்போ எந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சாலுமே IIT NITஸ்ல சேர்ந்து அவங்க சுயம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கீழே இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஃப்ரீயா நீங்க ஆன்லைன்ல அந்த ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்கல் எஜுகேஷன் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க ஆர்ட்ஸ் குரூப் படிச்சாலும் இன்ஜினியரிங் நாலேஜ் எடுத்துக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சாலும் ஆர்ட்ஸ் நாலேஜ் எடுத்துக்கலாம்,
இல்ல நான் கோடிங் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே தெரியாது அப்படின்னா நீங்க எந்த துறையில படிச்சாலும் சரி, அது கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸ்கில்ல அந்த வெப்சைட்ல நீங்க இலவசமா படிச்சுக்கலாம். இல்ல எனக்கு படிச்சுட்டேன் அதுக்கு ஒரு அத்தாரிட்டி ஒரு சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் 1000 ரூபாய் கட்டி ஒரு எக்ஸாம் எழுதி சர்டிபிகேட் எடுத்துக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, நான் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ படிச்சிருக்கேன் 4 வருஷம் படிச்சிருக்கேன், லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க, உனக்கு தனிப்பட்ட திறமை இல்லை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்கறாங்க. 9.8 9 CGPA 8 CGPA இப்போ அதெல்லாம் பார்க்கறது ஒரு கம்பெனி. நீ எனக்கு காலையில 9 மணிக்கு ஆபீஸ்க்குள்ள வர, ஈவினிங் 5 மணிக்கு வெளியே போற, இந்த இடைப்பட்ட நேரத்துல என்னுடைய கம்பெனிக்கு நீ எதுக்கு சம்பாதிச்சு கொடுக்க? ஒன்று டெஸ்ட் நம்பிக்கை சம்பாதிச்சு கொடுக்கணும். நம்பிக்கை சம்பாதிச்சாலே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஏதோ ஒரு வழியில. அப்படி இல்லையா, உன்னுடைய உன்னுடைய திறமையை பயன்படுத்தி அந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு பொருளை நீ புதுசா உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். இல்ல அந்த பொருளுக்கு உண்டான எல்லாத்தையும் விளக்கக்கூடிய அறிவு இருக்காது. இது எல்லாமே காலேஜ் ஒரு டிகிரி முடிக்கிற வரைக்கும் எல்லாத்துமே நீங்க தேவைப்பட்டிருக்கீங்க. அதனால எதை பற்றி முடிப்படிக்கிறாங்க? 10th முடிச்சிட்டீங்களா, +1 முடிச்சுட்டு என்ன பொறுப்பு எடுக்கலாம், வெறும் இந்த 3 பொறுப்போட நீங்க சுருக்கிக்கிறாங்க. உங்களுடைய அறிவு விசாலப்படுத்திக்கோங்க. 12th முடிச்சிட்டீங்களா, உங்களுக்கு ஒரு 3 கோர்ஸ் தெரியும், அந்த 3 கோர்ஸோட சுருக்கிறாங்க. வேற என்னெல்லாம் இருக்கு? எனக்கு மேத்ஸ் அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கிறா, வெறும் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம இன்ஜினியரிங்ல சப்டிவிஷன் நிறைய இருக்கு. நான் என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க கோர் ஃபீல்ட எடுத்துட்டு மாஸ்டர்ஸ்ல ரொம்ப டெக்னிக்கலா நேரா பார்த்துதான் போகணும். இப்போ டிகிரில கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தப்போ நீங்க மாஸ்டர்ஸ்ல டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி நிறைய போகணும். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் எடுத்துட்டு அதுக்கு மேலே என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அது துறை சார்ந்து போகணும். மெக்கானிக்கல் எடுத்துட்டு மாஸ்டர்ல நீங்க மெட்டலாஜிக்கல் அந்த மாதிரி போகணும். ஆனா இது பேச்சுலர் டிகிரிலேயே நேரங்களோட ஒரு கோர்ஸ் எடுக்க வேணாம். அது அட்வைசபிள் இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்க விரிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா சுருக்கமா எதை விட நீங்க படிச்சிடலாம். ஆரம்பத்துல உங்க அறிவு சுருக்கிட்டீங்கன்னா விரிவாங்கிறது கஷ்டம். ஏன்னா உங்க மைண்ட் செட்டே அப்படியே ஆயிடும். நீங்க படிச்சா போதும் அப்படிதான் ஆயிருக்கு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ நீங்க அப்ரோச் பண்ணுங்க. ரெஸ்ட் இருந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஸ்லைடு வச்சு கூட ஒரு கிளாஸ் தனியாக அரேஞ்ச் பண்ணலாம். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.